வணக்கம். ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் ஒரு நபருக்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடியே அந்த மெசேஜ் எவ்வளோ நேரத்தில் வந்து டெலிட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு நபருக்கு வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு அப்புறமா டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னுங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து இந்த மெசேஜ் வந்து டெலிட் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் நீங்கள் ஒரு நபருக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடியே அந்த மெசேஜ் எவ்வளோ நேரத்தில் டெலிட் ஆகணும், 1 ஹவரில் டெலிட் ஆகணுமா இல்லை ½ ஹவரில் டெலிட் ஆகணுமா அப்படிங்கிறத நீங்களே வந்து செட் பண்ண முடியும். ஃபேஸ்புக் மெசேஞ்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். சைடில் உள்ள பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சீக்ரெட் கன்வர்சேஷன் சொல்லிட்டு ஒரு லாக் சிம்பிள் போட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை எனபிள் பண்ணுங்க. யாருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணதுக்கப்புறமா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெட்யூல் சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து டெலிட் ஆகணுமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா 1 டேல இருந்துட்டு 24 மணி நேரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் அந்த மெசேஜ் டெலிட் ஆகணுமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட மெசேஜை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நேரத்தில் வந்து நீங்கள் டெலிட் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ நேரத்தில் நீங்கள் அனுப்பின மெசேஜ் ஆனது டெலிட் ஆயிரும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.